போங்கண்ணா போங்கண்ணா. டப்பா தலையுடன் மூச்சு விட முடியாமல் பசியுடன் தவித்து திரிந்த தெருநாய். தெய்வமாக வந்து காப்பாற்றியவருக்கு வாளை ஆட்டி ஆட்டி மனதார நன்றி. வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை டோல்கேட் விரைவு சாலையில விடிய காலையில தெருநாய் ஒன்று சாலை ஓரத்துல அங்கும் இங்குமா குறைத்தபடியே போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. தலையில பிளாஸ்டிக் டப்பாவோட சுத்திட்டு இருந்த நாயை தனியார் தொலைக்காட்சி நிருபர் பார்த்திருந்திருக்காங்க. பிளாஸ்டிக் டப்பாவை எடுக்கிறதுக்காக அந்த நிருபர் முயற்சி செஞ்சிருந்திருக்காங்க. இங்க வான்னு கூப்பிட்டதும் முதல்ல அந்த நாய் பயந்து போனாலும் தனக்காக உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே அந்த நிருபர் பக்கத்துல வந்திருந்திருக்கு. ஒரு கட்டத்துல லாவகமா அந்த பிளாஸ்டிக் டப்பாவை கழற்றி தெருநாயை காப்பாத்தி இருந்திருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வணக்கம். எப்பொழுதும் போல் திருத்தணியிலிருந்து ஆனா மொட்டை பாஸ் ஆக திருத்தணி முருகன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. என்னோட பிரார்த்தனை வந்து நல்லபடியா முடிச்சுட்டேன். என்ன அதுக்குன்னு பெரிய பிரார்த்தனையான்னு கேட்காதீங்க. நான் வேண்டது எல்லாமே அவர் அப்புறமா முடிச்சு கொடுப்பாரு. நான் என்ன வந்து அவர்கிட்ட வேண்டணும்னா அதை நான் முதல்லயே முடிச்சுட்டேன். திருத்தணி முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேண்டுதலை நிறைவேற்றிய திருத்தணி முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய பேராண்மை நடிகை. வணக்கம். எப்பொழுதும் போல் திருத்தணியிலிருந்து ஆனா மொட்டை பாஸ் ஆக திருத்தணி முருகன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. பேராண்மை, காதல், மழைக்காலம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்ச பிரபலமான ஹீரோயின் தான் சரண்யா அவர்கள். இவங்க தான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் தன்னுடைய முடிய காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. எப்போதும் போல திருத்தணில இருந்து ஆனா இப்ப மொட்டை பாசாக அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே, அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி அப்படின்ற கேப்ஷனும் பதிவிட்டிருக்காங்க.